அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளேகரம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா வணக்கம். ஐயா சரணாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். சுரேஷ் வணக்கம். வணக்கம் வினோஜி வணக்கம். ஹரிமாஜர் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சரி சாமி, இன்னைக்கு 42வது பாடல். 42வது பாடல் சரிதா? ஸ்கிரீன்ல ஒண்ணும் வரல, பாதி கூட வரல. 100 பாட்டா மொத்தம்? ஆமா. ஆனா இது மகாதேவ மாதிரில நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சாமி. அடுத்து கலைஞர் மகாபாரதம் பாருங்க, அதுல இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. பாத்துருவோம். இதெல்லாம் எப்படி வந்து தெரியல, விழுந்து பரவாயில்ல. ஞானிகளுக்கு எப்படி வரும் நம்ம என்ன சொல்ல முடியும் சாமி? அப்படி மழை திறந்த மாதிரி, வெள்ளம் மாதிரி, மழை திறந்த மாதிரி அது வரும். அப்புறம் வராது, கொஞ்சம் அப்புறம் வரும். சரி, அப்படிதானே? சரி, படிங்கம்மா. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பாட்டு போல பழுத்த அதெல்லாம் பழுத்ததான் எல்லாம் பழுத்த. திருப்பி வந்துருச்சு சாமி. கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு, ஒரு 2-3 பாட்டுல காணோம், திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப படிங்க. வரம் பழுத்த நெறியே மெய் நெறியில் இன்ப வளம் பழுத்த பெரு வாழ்வே. வானோர் தங்கள் சிரம் பழுத்த பத பொருளே. அறிவானந்த சிவம் பழுத்த அனுபவமே. சிதாகாசத்தில் பரம்பழுத்த நடத்தரசே. கருணை என்னும் பழம்பழுத்த வான் தருவே. பரமஞான திறம்பழுத்த யோகியதம் யோகத்து உள்ளே. தினம் பழுத்து கனிந்த அருட்செல்வ தேவே. ஏகப்பட்டது பழுத்து கிடக்குது. வரம் பழுத்த சிரம்பழுத்த சிவம் பழுத்த வளம் பழுத்த பரம்பழுத்த பழம்பழுத்த திறம்பழுத்த தினம் பழுத்த. பாத்துட்டு உனக்கு என்ன பழுத்து கிடக்குன்ட்டு படிக்குமா. இந்த மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற கண்டும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். நினது அருள் வல்லபத்தால் அவ்வுயிர்கள் படும் துயர் நீக்கும் நல் வரந்தான் அளித்தல் எனக்கு இச்சையாகும் என்று நமது வள்ளற் பெருமானார் வேண்டினார். உயிர்கள் படும் துயர் நீக்குதலே வரம் ஆகும். யாருக்கு அப்படிப்பட்ட வரங்கள் கிட்டும்? யார் பெருநெறி படித்து ஒழுகுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிட்டும். இறைவனை இடைவிடாது உள்ளே நினைப்பதே நெறி என்கின்றார். இறைவனை மறவாத நெஞ்சங்கள் வரம் முதிர்ந்த நெறி உடையதாகும். அப்படிப்பட்ட நெறி உடையோர் வாழ்விலே இன்பம் ஒன்றுதானே இருக்கும். பேரின்பம் பழுத்த பெருவாழ்வே என்று புகழ் பாடுகின்றார். வானார் எனப்படுபவர் தேவர்களே யாவர். தேவர் எனப்படுபவர் தயவு மிக்கவர்களே. அவர்களின் பெருந்தயவை சுட்டி காட்டவே அவர்களுக்கு 4 கைகள் இருப்பதாக சொல்லப்பட்டது என்கிறார். தயவுடையோர், அதாவது ஜீவகாருண்யமுடையோர், சிந்தையில் பழுத்த பதப்பொருளே இறைவன். வானோர் என்பவர் வானத்திலே உள்ளவர் என்று எண்ணுவது அல்ல. மழம் கழித்து உலகவர் வானவர் ஆயினர் என்கின்றார் வள்ளலார். எனவே உலகவர்களில் மும்மலம் நீங்க பெற்றோரை வானவர், அவர்கள் நினைவிலே விளங்குபவன் இறைவன். இதை நம் பெருமானார் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்ற அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் என்று பாடுவார். ஏகப்பட்ட பாட்டு சாமி. இதுல சாமி இல்லைங்கம்மா, அது மாதிரி படிச்சிடும். இந்த மண் உலகத்திலே உயிர்கள் தம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும்
கண்டும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. கண்ணுற கண்டும் செவியுற கேட்டு தான் சகித்திட மாட்டாரா? அப்படின்னா வேற எப்படி இவங்க துன்பப்படுவாங்களே அறிஞ்சு செய்ய மாட்டாரா? போடுவானே சரி பண்றோம் யாரும் தெரியும்ல. நம்ம என்ன செய்யணும் சாமி, அடிக்கடி அவர்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணுரை கண்டும் செவியுரை கேட்டுட்டாங்க, நம்ம சொல்லலைனாக்க எப்படி? நம்ம இப்பதான் அதான பாத்துக்கிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. கேளா குறையே குறை. சரியா சாமி? சரி. வள்ளுவத்தால் உயிர்கள் படும் துயர் நீக்கும் நல் வரந்தான் நலித்தல் எனக்கு இச்சையாகும் என்று நமது வல்ல பெருமானார் வேண்டினார். உயிர்கள் படும் துயர் நீங்குதலே வரமாகும். அப்படின்னா அவர் கேட்ட வரம் வந்து சாமி, பாருங்க சாமி, அவர் என்ன, நம்ம என்ன வரம் கேட்டிருப்போம்? என்ன யாருமே கொல்லக்கூடாது, இல்ல எல்லா காத்தெல்லாம் வேணும், எனக்கு எல்லா செல்வமும் வேணும், திடதேகம் போகம் எல்லாம் வேணும், எவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் எனக்கே வேணும், எல்லாம் எனக்கே வேணும். அவரு பாத்தீங்களா உயிர்கள் படும் துயர் நீக்குதலே வரமாகும். சாமி நீங்க ஒரே நடில படிச்சிருக்க சாமி. நாம் நமது சிறுமையும் நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினா இறைவனின் பெருமையுமா? பெருமையும் என்ன செய்யணும், விசாரிக்கணுமா, ஒப்பிட்டு பாக்கணுமா? இப்ப நம்மளையும் வல்லாரிதான் நம்ம ஒப்பிட்டு பாக்கணும் சாமி. ஒப்பிட்டு பார்க்க முடியாது, கேவலம். இல்ல என்ன சாமி கேவலன்றீங்க? அவரு எப்படி இருக்காரு, நம்ம எப்படி இருக்கோம்னு அவரு மாதிரி எப்படி ஆகுறதுன்னு தெரியும்ல. அவர் மலை வச்சு பாதாளத்துக்கு சாமி, பாதாளமா? மண்ணை நோண்டிக்கிட்டு உள்ளலாம் இருக்கிறனாலாம் அதான் பாதாளம் சொல்றேன். பாதாளமா? அதான் பாதாளம் சொல்றேன். பாதாள உலகத்துல எங்க இருக்குன்னே தெரியல. கடைசியா ஒருத்த நிக்கிறானா அவனுக்கு பின்னாடி நான் நிக்கிறேன், பாத்துக்க. நீக்குதலே வரமாகும். யாருக்கு அப்படிப்பட்ட வரங்கள் கிட்டும்? யார் பெருநெறி பிடித்து ஒழுகுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே. சாமி பெருநெறினா என்ன? பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். அதா அப்படின்னா என்ன? பெருநெறி என்ன சாமி சொல்லுங்க. பெருநெறி எல்லாம் ஜீவகாரண்யம், தவம், தயவு, பக்தி, ஒழுக்கம், ஜீவகாரண்யம். சரியா? எல்லாமா சன்மார்க்க நெறிய பிடிச்சு ஒழுகணும் சாமி. சரியா? இறைவனை இடைவிடாது உள்ளே நினைப்பதே நெறி என்கின்றார். இறைவனை மறவாத நெஞ்சங்கள் வரம் முதிர்ந்த நெறியுடையதாகும். ஓ, இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா சாமி? ஆமா. அப்புறம் நான் வேற ஒட்டிக்கு போறது இல்லையா? நினைச்சுக்கிட்டே போறதா? சரி, எதனால நாங்க இறைவனை நினைக்கணும்? இல்லைங்க, அவன் என்னங்களை நினைக்கிற மாதிரியே தெரியலையே. கேக்குறேன், அவனே நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம அவனை நினைக்கணும். அவன் நினைப்பான். ஓ, அப்படி ஒரு டீலிங் இருக்கா? கொடுத்தாதாட கிடைக்கும்ன்றீங்களா? ஆமா சாமி. இப்ப ஒருத்தவங்களை பத்தி நம்ம நினைச்சோம்னாக்கா அப்பதான் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். சரி, இறைவனை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? என்னத்த நினைக்கிறது சொல்லுங்க உதாரணத்துக்கு. ராமலையா என்ன சாமி சிம்பிளா முடிச்சு விட்டீங்க. ராமலிங்க அபயம் சொன்னா முடிஞ்சா? அவ்வளவுதான். இங்க நினைக்கிறேன்னு சொல்லிக்காரங்க, நீங்க சொல்ல சொல்றீங்க. இப்ப உள்ளே இறைவனை நினைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன சொல் செயல். ராமலிங்க அபயம் முடிஞ்சு. ராமாயணத்துல விபீஷணன் வந்து ராமன் அப்படிதான் சொன்னான், அதெல்லாம் சொல்லல, ராமா அபயம்லாம். அவ்வளவுதான். யாரு? விபீஷணன் ராமாயணத்துல.
இது யாரு சாமி? அனுமார் வந்து ராமா ராமான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவன் ராமனே வந்து பாலம் போட்டு போனானா? எனக்கு அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவன் அனுமார் வந்து ஒரு மலை ஏத்திட்டு வருவான் தானே சாமி? சஞ்சீவ மலை. சரி, எல்லாரும் ஒரு மலையில ஏறி நின்றுக்குங்கப்பா. அப்படியே கொத்தா குதிக்கு போயிட்டு அங்க இங்க பாலத்தை கட்டி போயிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை? பவர் காட்டுறாங்க. அனுமார் பவர் எவ்வளவு, ராம் பவர் எவ்வளவு? இல்ல இப்ப சாமி பாலத்தை கட்டி அதை போட்டு கல்ல போட்டு கட்டிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த ஆளுதான் மலையே தூக்குவான்ல, எல்லாருமே மலையில நின்றுக்குங்க. இல்ல அந்த ஆளுக்கு பெருசா ஆயிட்டு கையில நின்றுக்குங்க, அப்படியே கொண்டு வைக்க வேண்டியதானே? தெரியல அவனுக்கு நேரத்துல நான் எல்லாம் போயிட்டேன் சாமி. நான் இருந்தேனாக்கா எல்லாம் நிப்பாட்டுக்குப்பா. என்ன இப்படி குறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வேலை நிப்பாட்டு. எல்லாம் ஏறு எழுதிட்டு போ. முடிஞ்சு கல்ல போட்டு கட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கதை எழுதுறது லாஜிக்காவா இருக்கும். திருச்சி வந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் வேற அனுமாரை பத்தி பேசிக்கிட்டேன். ஐயா ஒண்ணும் இல்லையா, நிறுத்துங்க. நானும் இப்பதான் வந்தேன். சரி, அப்படிப்பட்ட நெறியுடையோர் வாழ்விலே இன்பம் ஒன்றுதானே இருக்கும். இறைவன் நினைச்சிட்டு இருந்தா இன்பம் ஒன்றுதான் இருக்குமா? எதனால சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆமா சாமி, இப்ப நம்மளுக்கு பிரச்சனையே சாமி நினப்பு தான் பொழப்புக்கு இருக்குதான் சாமி. அதான பிரச்சனை நம்மளுக்கு. கண்டதை நினைச்சுக்கிட்டு நம்மளே டென்ஷன் ஆகி இப்ப இதுல இன்பம் வருமா அதுல இன்பமானு ஏமாந்து மனசே நம்மள ஏமாத்தி கூட இருந்தே குழி பறிச்சு. சரி சாமி, அப்ப இறைவனே நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா பிரச்சனை இல்ல. எதனால சாமி சுத்த உஷ்ணம் ஏற்படுமோ? அதனாலயா இல்ல என்ன விஷயம்? இல்ல எந்த பிரச்சனையில மாட்டோமா? பிரச்சனையே வராதியா. பேரின்பம் பழுத்த பெருவாழ்வு என்று புகழ்கின்றார். எங்க புகழ்ந்தாரு? எங்க சாமி பேரின்பம் பழுத்த பெருவாழ்வு இது மேல முடிச்சிட்டீங்களா? நெறிய முடிச்சிட்டீங்க. ஓகே. வானாரா வானரா? வானவரா? வாவ விட்டங்க. வானவர் எனப்படுவர் தேவர்களே ஆவர். தேவர் எனப்படுவர் தயவு மிக்கவர்களே. அவர்களின் பெருந்தயவை சுட்டி காட்டவே அவர்களுக்கு 4 கைகள் இருப்பதாக சொல்லப்பட்டது என்கிறார். உண்மையா வானவர் மேல இருக்காங்களா இல்ல உலகத்தில் உள்ளவங்கதான் வானவரா? தயவுடையோர், அதாவது ஜீவகாருண்யம் உடையோர் சிந்தையில் பழுத்த பெரும் பதப்பொருளே இறைவன். வானோர் என்பவர் வானத்திலே உள்ளவர் என்று எண்ணுவது அல்ல. மலங்கழிந்து உலகவர் வானவர் ஆயினர் என்கின்றார் வள்ளலார். எங்க வள்ளலார் சொல்லிக்காரு? இப்படி காட்டுக்கு போகும். பாட்டு எடுங்கண்ணா. எடுங்கப்பா. 6ஆம் திருமுறையா? மலங்கழிந்து. அப்ப நம்ம வந்து இப்ப தேவர்கள் ஆகணும்னாக்கா மலங்கழியணும் நம்மளுக்கு. மலனா ஆணவம் கண்மும் மாயை மாமாயை. மலங்கழிந்து அமைதியா இருக்கீங்க. 209வது பதிகம். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு? 109 உலக பேரு. அந்த பதிகத்துல 3வது பாடல். 6ஆம் திருமுறையா? உலக பேரு மலங்கழிந்து. எத்தனாவது பதிகம் சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. 109. உலக பேரு 3வது பாட்டு. படிங்க நீங்களே படிங்க.
மழங்கழிந்து உலகவர் வானவர் ஆயினர். வளம்பெறு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது. பழம்பெரும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர். நலம்பெரும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே. ஜோதியார் நன்னவே. சொல்லுங்க சாமி. மரம் கழிந்து வானராயர். சரி. ஆனா மாய் மரம் கழிஞ்சு வச்சுன்னா அவன் தான் உலகத்தில் உள்ள வானவர். அப்ப தனியா வானவர்னு ஏற்கனவே யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. வேற யாரும் கிடையாது சார். நான் எம்டி வானவர். சரி, இந்த வானவர்ன்றது வந்து மேல போய் இருப்பாங்களா இல்ல உலகத்திலேதான் இருப்பாங்களா? பூமி மக்கள்யா மன்றால் தான் மனுஷாலதான். நான் நினைச்சேன் அங்க வேற்று கிரகத்துல போயிட்டு அங்க ஜாலியா சொர்க்கம் கிடையாது. வளம்பெரு வல்லபம் பெற்ற மனம் சிறந்தது. எதனால? மலம் கழிஞ்சனாலயா? பலம் பலம் பலம்னா பலம் ஸ்ட்ரென்த். பழம்பெரு மனிதர்கள் பண்புலர் ஆயினர். ஏன் சாமி பலமா? அவங்க தான் பலமா இருந்தாங்களா? அப்புறம் ஏன் பண்புலர் ஆயினாங்க? எதனால? பண்பு. ஓ, பலம் மட்டும் இருந்தா ஆமா, உலகத்துல நிறைய பலம் இருந்து என்னமோ செய்யறாங்க சாமி. ஆனா பண்பு இல்ல. அதான் நல்லவே வந்துட்டாரு. நன்னவேனா வந்தாரா? ஆமா, அடையவே அர்த்தம். சாமி எனக்கு நினைக்கிற இது பறிக்கணும் போல இருக்கு. நலம் பெரும் அருட்பெருஞ்சோதியார் நன்னவே. மலங்கழிந்து உலகவர் வானவர் ஆயினர். வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது. பழம்பெரும் மனிதர் பண்பு. அப்படி படிக்கணுமா இல்ல எப்படி? ஆமா, அப்படி படிங்க. கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க ஐயா. அப்படிதான் சொல்லியிருக்காரு. இங்க இருந்தா படிக்கணும்ட்டு. இல்ல எனக்கு என்னமோ இந்த கான்செப்ட் சரியா வரல. ஏன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா அருட்பெருஞ்சோதியார் வந்தாரு அப்படின்றாரு. இப்ப அருட்பெருஞ்சோதியார் வந்தனால இதெல்லாம் நடந்துச்சா இல்ல இதெல்லாம் நடந்தனால அருட்பெருஞ்சோதியார் வந்தாரா? வருவாரு வருவாரு எப்படி வருவாரு அவரு? கழிஞ்சுதான் வருவாரு. அப்ப இத படிக்கணும். அப்ப ஆமா, இதான் படிக்கணும். உலகவர் வானவர் ஆயினர். வளம்பெரும் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது. பழம்பெரும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர். நலம்பெரும் அருட்பெருஞ்சோதி நன்னவே. நன்னவே வரவே வந்தாரு. ஓ சாமி, அருட்பெருஞ்சோதியார் வர்றதுக்காக இவங்க எல்லாம் மழை கழிஞ்சு சுத்தமாயிட்டாங்க. வர வைக்கிறதுக்காக வளம்பெரும் சுத்த மார்க்கத்தை சிறக்க வச்சுட்டாங்க. பண்புலர் ஆயிட்டோன்னு அடுத்த பாட்டு பாருங்க. படிங்கம்மா. முன்னுள்ள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன. மண்ணுள்ள சுத்த சன்மார்க்கம் சிறந்தது. பண்ணுள்ளம் தெளிந்தன பதிநடம் ஓங்கின. எண்ணுள்ளத்து அருட்பெரும் ஜோதியார் எய்தவே. அந்த மார்க்கெல்லாம் போயிடுச்சு. இல்லைங்க சாமி, எனக்கு இதுதான் கேள்வி வருது. முன்னால இருந்த மார்க்கம் எங்க சாமியே போச்சு? இன்னும் ஏகப்பட்டதுதான் இருக்க. எங்க போச்சு? இல்ல இவருக்கு போச்சா இல்ல உலகத்துல போச்சா? போயிடும் எதிர்பார்க்கிறாரு. முடிஞ்ச பாஸ்ட் எண்ட்ல சொல்றாரு. ஆமாங்க, அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு அவரு. இப்ப இது கற்பனை பண்றாரா? உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல பாரதியார் இருந்தாரு. பாரதியார் தெரியும் சாமி எனக்கு. என்ன தெரியுமா? சுதந்திரம் வந்து பாட தெரியுமா? சாமி வரலாறு ஒரு இடத்துல சொல்லிக்காரு தானே, அது இதுல இருக்குது. தனித்திரு அலங்கள்ல வரும் முன் வந்ததென்று நினைப்பதே. அப்படியா? வழக்கம் வருமுன் தனித்திரு அலங்கள்ல இருக்குது அது. இப்ப இது எதனால? பாசிட்டிவ் திங்கிங்கா? ஆமா, இப்படி எதிர்பார்க்கிறார். சரி, வந்துருச்சா? வந்துடும். ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரு சன்மானம் பரப்புறதுக்கு நீ வந்துடும். தர்மத்தை பறக்குறது பரப்புறேனா நானா? நம்மளால முடிஞ்சதுப்பா. நம்மளால முடிஞ்சது செய்வோம் சாமி. சரி, அவ்வளவுதான். மண்ணுல சத்த சன்மார்க்கம். மண்ணுலனா சிறப்பான
சரியான பண சன்மார்க்கம் சிறந்துருச்சு. பன்னுலன் தெளிந்தன 11 ஓங்கின அப்படின்னா உள்ளம் உள்ள தெளிஞ்சு போச்சு எல்லாம். பன்னுலம் பண் ஆ? ரெண்டு அர்த்தம் இருக்கு. பண்ணுன்னா பாட்டு. ஆமா. இன்னொன்னு மூணு செய்யணும் போன அதுக்கு ரெண்டு செய்யப்பட்டிருக்காரு. என்னது ரைட்டு இது ஒரு வருதுல முன்னு மண்ணு பண்ணு. அதனால போட்டு வச்சுக்காரா? ஓ 11 ஓங்கின அப்படின்னா ஆட்டவன் குடும்பத்தி. ஓ என்னுள்ள அருப்பெருஞ்சோதியார் எய்தவே. எய்தவேனா வரவே வரவே. ஓ வரவே. அப்ப என் கூட அருப்பெருஞ்சோதியார் வந்தனாக்கா மத்த மார்க்கெல்லாம் அழிஞ்சு போயிரும். சித்த சன்மார்க்கம் சிறந்துருச்சு. சமயம் இது பேரு என்ன? உலக பேருனா பேருனா என்ன சமயம்? அடைய வேண்டிய பேருன்னு அதான். ஓ இது உலகம் வந்து எப்படி இருக்கணும்னு இவரு கற்பனையில சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஆமா. இங்க வரு சாமி. பத்தர்கள் வாடினர் பணிந்து நின்று ஆடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டனர், சுத்த அருப்பெருஞ்சோதியார் தோன்றவே. பத்தர் முத்தர் சித்தர் 3 பேர் இருக்கீங்க. யாரு? என்ன சாமி சத்தத்தை காணோம்? பக்தர்னா ஆன்ல மேல பக்தியோட பக்தர். சரி. முத்தர்கள். அதே மரணம்லா பருவ முத்தர்கள். சரி. ஆண்ட காலங்களும் சித்தர்கள். 3 பேர். பத்தர் முத்தர் சித்தர். ஓ 3 பேர். இப்ப பத்தரா இருந்துதான் முத்தரா வர்றாங்க, முத்தரா இருந்துதான் சித்தரா வர்றாங்க. அப்படி சொல்லலாமா? முக்தி வேண்டுமே பக்தி வேண்டுமே. சொல்லுங்க. முக்தி வேண்டுமே பக்தி வேண்டுமா? சத்தியது புத்தி நெஞ்சமே. சமி சன்மார்க்கத்துல என்ன பண்ண நினைக்கிறீங்க? பக்தின்றது தேவையில்லை, அது வந்து பக்தி மார்க்கம். அது தப்பு. பக்தி மார்க்கம், பக்தி வந்து தேவையில்லை, நேரம் ஞானத்துக்கு போயிட வேண்டியதான் அப்படின்றாங்க. வேஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்றாங்க. உங்க கருத்து என்ன? ஞானம் எப்படி வரும் பக்தி இல்லாம? ஞானம் வராது சார். பக்தி வேண்டுமால் முக்தி வேண்டுமால் முக்தி வேண்டுமே பக்தி வேண்டுமால். எங்க இருக்குது? பாட்டாளர் வேண்டியதுதான் பாட்டாளுமே. முதல் திருமுறை வரும். முதல் திருமுறையில எங்க போய் தேடுவேன்? புக் இங்க இருக்கு. முக்தி வேண்டுமே. முக்தி முக்தி 2ஆம் திருமுறையில இருக்கியா? ஆமாங்க 8வது பதியத்துல முக்தி உபாயம். 2ஆம் திருமுறை 8வது பதியத்துல இருக்கு. 8வது பதிகம்னா முக்தி. ஓ படியும். முத்தி வேண்டுமேல் பத்தி வேண்டுமால் சத்தியம் இது புத்தி நெஞ்சமே. அப்படியே வரிசை வரும். நெஞ்சமே எது வஞ்சமே ஆல என்பது தஞ்சம் என்பது மேல பிஞ்ச வெண்பதம். அப்படியே வரும், தொடர்ச்சி வரும் என்பதே. சரி விடுங்க, இது போது பார்ப்போம். நீங்க தொடர்ச்சியா போனீங்கன்னா அவ்வளவுதான் சவி. தொடர்ச்சியா போறட்டு அப்புறம் ஒரு பதிக்கத்தையே முடிச்சு விட்டுருவீங்க. இத போல பாப்போம். முத்தி வேண்டுமால் பக்தி, முத்தி வேண்டுமேல் வேண்டுமால் சத்தியம் இது புத்தி சொல்றாரு. ஓ உனக்கு நான் புத்தி சொல்றேன், முத்தி வேணும்னா பக்தி கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாரு. இது சத்தியம். இது சத்தியம். சரி, முத்திக்கு பத்தி, சித்திக்கு முத்தி. ஓ சித்திக்கு முத்தி. ஓ அது அப்படி தொடரும். பத்தி முத்தி சித்தி. ஆமா. ஓ இங்க பார்த்த மாதிரி பத்தர் தான் வந்து முத்தர் ஆகுறாங்க. பத்தர் பத்தி பண்ணிட்டே அப்படி முத்தர் ஆயிட்டாங்க. முத்தர் வந்து கடைசியா சித்தர் ஆயிட்டாங்க.
ஆமா அவ்வளவுதான். சரி, வெறும் பக்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா? தானம் இதுல வருமே, எது? முத்தில வருமே, பக்தி பண்ண தாமத்துல வருமே, தயவு பக்தி ஒழுக்கம் அப்படியே வரணும் ஒரு செட்டா. அப்படியே வருமே. சரி சாமி. எனவே உலகவர்களில் மும்மலம் நீங்கி பெற்றோரை வானவர் மற்றோரை வானவர் அவர்கள் நினைவிலே விளங்குபவன் இறைவன். இதை நம் பெருமானார் மரப்பற்ற நெஞ்சிலை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்றறுத்தவர் வாழ்த்தும் மணாளர். சாமி, இந்த பாட்டு இப்படிதான் ஆரம்பிக்குதா? இந்த பாட்டு முடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா முடிஞ்சிச்சா? சரி சொல்லுங்க, இந்த பகுதி மட்டும் சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க இதுல? இந்த பாட்டு பாட்டு இல்ல, இந்த பாட்டு இல்ல, எங்க இருக்கு? எடுங்க. 77வது இருக்கு. நானும் சும்மா புக் எடுக்க மாதிரி நடிக்கிறேன் சாமி, ஏதாவது பண்ணுவாங்க சவே. சவே நம்ம பக்கம் புக் எடுக்கு சவே, நம்ம பக்கம் எடுத்து புக்கு உரட்டுற மாதிரி. ஆனா யாராச்சும் சொல்லுவாங்கன்னு வெயிட்டிங் தான். இல்ல ஐயா வந்து இந்த புக் நான் புக் வச்சிருக்கேன் இல்லையா, அதுல வந்து நான் படிச்சுட்டு அது பக்கத்துல நோட் பண்ணி வச்சிருப்பேன், அதனால சொல்றேன். சொல்லுங்க. பதிவு எத்தனை? 77. இதா 6ஆம் திருமுறையா? 6ஆம் திருமுறை. மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் பாட்டு. அத மரப்பற்ற நெஞ்சிடை வல்ல 9வது பாடல். 9வது பாட்டு. படிங்க, நீங்களே படிங்க. மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றதென்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. ஓ, இதுலதான் சாமி புறப்பற்றை இதுலதான் இருக்காது சாமி. இதுல ஒரு முக்கியமான சூட்சம் இருக்கு. இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். புறப்பற்று வல்ல இருக்கு, அகப்பற்று அப்படின்ட்டு இருக்கேன்னு பார்த்தோமே. சரி வாங்க சொல்லுங்க. மரப்பற்ற நெஞ்சிலே வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னா மறக்காம நினைக்கிறவங்க, கடவுளை மறக்காம நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா அவன் நெஞ்சில வாழ்ந்துட்டே இருப்பானா? வாழலாம். இப்ப ஏன் அவன் நமக்குள்ள வாழனாக்கா மறந்துடுறோம். அடுத்தது இன்னொரு அவன் மாத்திரம் இல்ல, நெஞ்ச மாத்திரம் பராது, மலைப்பட்டு அடுத்தவன் வாழ்த்தணும். மலைப்பட்டு ஆணவ மாயை அடுத்தவங்க வந்து வாழ்த்தணுமா? ஆமா, வாழ்த்தணும். வாழ்த்த மணால யாரு? நம்மள வாழ்த்தணுமா? நாம மலைப்பட்டு அடுத்தவன் ஆண்டவர் வாழ்த்துவாங்க சார். இங்கதான் ஒரு கன்ஃபியூஸா இருக்குது. இப்ப பாருங்க, அவன் என்ன இது நம்ம வாழ்த்தணும்னு உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானா? என்ன கதை? ஆமாங்க, இன்னும் மட்டும் முடிச்சுட்டீங்க. நீ பாயிண்ட் வாங்க. மறக்காம இருக்கிறாங்களோ அவங்களும் அடுத்தவங்க தான் சிறப்புற்ற மங்கையர். அடுத்த வரி வந்து பாருங்க, சிறப்புள்ளவங்க. சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான். மங்கையர் ஏன்? நம்ம எல்லாரும் பெண்கள் தானே. நம்ம எல்லாம் பெண்கள்கிட்ட இருந்து வந்தனால பெண்கள். ஓகே, எல்லாரும் சேர்ந்து நான் தான் தவம் பண்ணும் போது, சிற்றம்பலம்பாடி செல்கின்ற போது, தவம் பண்ணும் போது. சிற்றம்பலம்பாடினா தவம் பண்றேன். ஆமா. அப்ப ஆம்பளை சொன்னா புறப்பட்டு பண்ணேன், புறப்பட்டு அகற்ற தொடங்காத பெண்ணே. புறப்பட்டுன்னா மற்ற மக்களுக்காக சொல்றாங்க, எல்லாரும் சொல்றா இல்லையா? எல்லாரும் மேலேயும் சார், எல்லாமே இறக்க வச்சு தரல. ஓ, புறத்துல எல்லாத்து மேல இறக்கமா இருக்காரு, எல்லா உயிரிலும் இறக்கமா இருக்காரு. அவங்க வந்து மாத்தவே இல்லை. ஆனா அவர் அகப்பட்டு தரங்கள் ஒண்ணும் இல்லை. புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே. ஓ, நீ வந்து தயவு விடல, ஆனா உள்ளுக்கு வந்து உன்னோட இதுக்கு விட்டுட்ட மத்தவங்கள. சமே, இதுதான் வல்லர் சொல்லும்போது, யான் அடைந்த இழைப்பும் பிறர் பொருட்டல்லால் புலையனின் பொருட்டல்லன்னு வருமே, அதா? சொல்லுங்க கொஞ்சம் அப்படி. பெருநுட்பமா இல்ல அந்த வரியை சொல்லுங்க. பயமும் துயரம் முத்துவா சாமி. யான் அடைந்த பயமும் துயரும், யான் அடைந்தவும் பயமும் துயரும் பிறப்பற்றன்றி என்பது அல்ல.
பிறர் பொருட்டன்றி புலையனின் பொருட்டல்ல. சரியா? ஆமா. ஓ, அப்ப இந்த புறப்பற்று அறுக்க தொடங்காதே பெண்ணே புலை அகப்பற்று அறுத்தாய் நினைக்கே இறப்பட்டது மறுநாள் வந்துட்டு இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. அப்ப இதோட சூட்சமா என்னன்னா சாமி, இறக்கத்தை விட்டுறாதீங்க. சில பேர் சாமி நம்ம அடைஞ்சா சரி அப்படின்ட்டு போயிட்டு காட்டுக்குள்ள உட்காந்துக்குவீங்க. அந்த மாதிரி இல்லப்ப. அப்ப தயவு இல்லாம தவம் பலிக்காதா? அப்ப பலிக்காத தயவு தான் பேசு. முதற் சாதனமாகிய ஜீவகாருண்யம், மரப்பற்ற நெஞ்சிலே வாழ்கின்ற வள்ளல். சரி, ஓகே. சரி, அடுத்த 10 படிங்கப்பா. யார் படிக்கிறீங்க? நன்றி சார். நன்றிமா. மகேஸ்வரமா நன்றி. நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. இறைவனை அனுபவம் என்று வள்ளலார் மட்டுமே எடுத்து காட்டுவார். ஆதாரம்: தனுகரநாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இறை ஒளியானது தவம் செய்வோர் பரநாத நிலை அடைந்தால் பேரொளியும் அதன் நடுவே பொன்னொளியும் அதன் நடுவே செவ்வொளியும் காணப்பெறுவர். இதனையே இறைவனின் அடி நடு முடி என்கிறார். இந்த ஒளி காட்சி ஓர் அனுபவம். பேரொளியே அருட்பெரும் ஜோதி. சிதாகாசமாகிய சிற்சபை அறிவின் இருப்பிடம். சிவமே அருளாக விளங்குகிறது. ஆதாரம்: அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. ஸ்கிரீன் கொஞ்சம் மேலே கொஞ்ச நேரம். அருள் பழுத்த என்பது பேரொருளை குறிக்கும். அறிவும் ஆனந்தமும் உடன் நிற்க அருள் பழுத்து ஏற்படும் அனுபவமே என்கிறார். அடுத்தது பாத்துருவோம். இறை அனுபவம் என்று வரலாறு மட்டுமே எடுத்து காட்டுவார். இறைவனை அனுபவம் என்று வரலாறு மட்டுமே எடுத்து காட்டுவார். சமய வரலாறு மட்டும் தான் அப்படி சொல்லிக்காரா? தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அருப்பெருஞ்சோதி என்றது ஒரு அனுபவம் இவர் மட்டும் தான் சொல்லிக்காரு. கடவுள் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு ஆள் மாதிரி எல்லாரும் கடவுள்ன்றது அனுபவம் யாருமே சொல்லலையா? என்ன சாமி ஆச்சரியமா இருக்கு. இறை ஒளியானது தவம் செய்வோர் பரநாத நிலை அடைந்தால் பேரொளியும் அதன் நடுவே பொன்னொளியும் அதன் நடுவே செவ்வொளியும் காணப்பெறுவர். இதனையே இறைவனின் அடி நடு முடி என்கின்றார். இந்த ஒளி காட்சி ஒரு அனுபவம். பேரொளியே அருட்பெருஞ்சோதி. சிதாகாசமாகிய சிற்றபை அறிவின் இருப்பிடம். சிதாகாசம்னா பேரொளியே அருட்பெருஞ்சோதி சாமி. சிதாகாசம்னா என்னது? சிதாகாசம் ஆகாசம்னா சிற்றபையா? இல்ல, சிதாகாசமாகிய இதுக்கு கேள்விப்பட்டது இல்ல, அதான் கேக்குறேன். சிதாகாசமாகிய சிற்றபைன்னு சொல்றாருல, அது சிதாகாசம்னா என்னன்னு கேக்குறேன். அர்த்தம் வெளிப்பா. வெளி. ஓ, அறிவு வெளியா? அவ்வளவுதான். அப்படியே சிற்றபை அறிவின் இருப்பிடம். சிவமே அருளாக விளங்குகின்றது. என்ன சாமி அவங்க படிச்சவங்க தானே? நானும் தான் படிச்சேன். எனக்கு தான் புரிய மாட்டேங்குது சாமி. புரிஞ்சுன்னு வச்சுக்கினே மூப்பையாக அருள் மங்களம் உண்டாகட்டும்னு கை இருப்பேன். மங்களம் உண்டாகட்டும் மூப்பா அவர்களே. நான் நடத்துக்கிறேன் கிளாஸ். நான் நடத்திக்கிறேன், நீங்க செஞ்சது போதும், கிளம்புக்கு இருப்பேன்.
அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற அருள் பழுத்த என்பது பேரருளை குறிக்கும். அறிவும் ஆனந்தமும் உடன் நிற்க அருள் பழுத்து ஏற்படும் அனுபவமே என்கின்றார். இன்னும் புரியல சாமிங்க, இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. அருள் பழுத்த என்பது பேரருளை குறிக்கும். அறிவும் ஆனந்தமும் உடன் நிற்க அருள் பழுத்து. அறிவும் ஆனந்தமும் உடனா வந்துருச்சா சாமி? ஆமா ஆமா, இது எங்கேயோ இருக்குமே. அன்பும் அறிவும் உடனாக விளங்கும்ல. அன்பும் அறிவும் இல்ல வருங்கும் சார். இங்க அறிவும் ஆனந்தமும் வருது. ஓ, சச்சிதானந்தமா? அறிவு வந்தாதான் ஆனந்தம் வரும் சாமி அப்படின்ட்டீங்களா சாமி? ஞாபகப்படுத்தி விட்டீங்க இவ்வாறு சாமி. பேரொலியும் அதன் நடுவே பொன்னொலியும் அதன் நடுவே செவ்வொலியும் காணப்படுவர் இதனையே ஞாபகப்படுத்தி விட்டீங்க. சரி, பாத்துருவோம். ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் கேப் விட்டோம் இதை பாக்குறது. விட்டாச்சு. சரி, இன்னைக்கு பாத்துருவோம். படிக்குமா? ஈற்றறியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது என்ன நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம். கண்டபரி சென்புகழ்வேன் அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. அப்படி படிக்க. பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொலியோ அவ்வொலிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ. இது அதிசயிக்கும் வகையே. சொல்லுங்க சாமி, சொல்லிருங்க. முதல்ல வாங்க, ரொம்ப நாளைக்கு கேட்டு வளர்க்குது. ஐயா தவம் பண்ணாரு, ஒரு அனுபவம் வந்தது. தவம் கலைஞ்சது. அப்புறம் உட்காந்து அந்த அனுபவத்தை நினைக்கிறாரு, நினைச்சு ஆனந்தப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. மனசு வெளியே போயிடுச்சு இல்லையா, மனம் அடங்கிருச்சு. அதனால அது மனசு அந்த அனுபவம் தெரியாது, மனசு அங்க இல்ல. ஓகே, இல்ல ஆனந்தப்படும் போது மனம் பாக்குது. என்ன அப்பப்போ சந்தோஷப்பட என்ன விஷயம் கேக்குது. எனக்கு தெரியலன்னுதா, எனக்கு புரியல, தெரியல. இருந்து சந்தோஷப்படுறியே என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறிய மனமே. மனசு பல்ப் பண்ற மாதிரி பாட்டுது. நீ என்னுடைய எப்பெல்லாம் வெளியே போறியோ அப்ப நான் தான் காட்டுறது அதிகம் போல அப்படியே அசையாம இருக்கேன். அப்படின்னா என்ன சாமி? ஒருமையில் இருக்கேன் அப்படி அர்த்தம் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப தருணம் அந்த நேரத்துல அந்த பரிசு என்ன சொல்லுவேன், அந்த மண்டலமே தோற்ற முடியாத அளவுக்கு பெருஞ்சோதி மலை பரநாதனத்துல தோன்றியது எனக்கு. ஓகே, இதோட முடிங்க. இது மட்டும் சொல்லுங்க. அண்ட பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. சொல்லுங்க. தெரிஞ்சு வந்ததுன்னா இது வேற எதுவும் தெரியாது. நம்ம ரோட்ல போது லாரி வருது, லைட் போட்டு தானே வரான், ஹெட்லைட் போட்டு வரான். அந்த லைட் வெளிச்சத்துல நமக்கு எல்லா விடல தெரியணுமா இல்லையா? ஆமா, ஒன்னும் தெரியாது பாருங்க. அந்த வெளிச்சத்தையே பாத்துக்கிட்டு டங்குன்னு போய் அவன் மேல இடிக்க வேண்டியதான். இல்ல, லாரி வெளிச்சத்திலேயே ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா பேர் எடுத்தது என்ன ஆகும்? அண்ட பகிரண்டமே தோற்றாதா? தோன்றது. அப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கும். அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நான் நினைக்கிறேன் சாமி. உள்ளதான் தெரியும், பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த கண்ணால வெல்டிங் ஒளிய வச்சத பார்த்தாலே கண்ணு பார்க்கலாம். கண்ணுக்கு பவர் வந்துடும். ஐயா பாட்டு பாடுற, என் கண்ணால் கண்டு பாடுறாருல, என் கண்ணால் கண்டு கொண்டேன் பாடுறாருல. ஓ, கண்ணால் கண்டு கொண்டேன். ஆமாமா. அப்புறம் நோண்டியது அந்த பரநாதத்தை தோன்றியது. பரநாதன்னா என்ன? பரநாதத்தை தோன்றியது.
நாதத்து பரநாதம் அடுத்த அனுபவம். சாமி விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அதுக்கு முடிஞ்சு திக்கிராந்தம். சரியா சாமி? இப்ப இந்த அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலைன்றது வந்து திக்கிராந்த அனுபவம். பரநாதத்துக்கு அப்புறம் திக்கிராந்தம் வருது. சரியா சாமி? அந்த நவநிலையில 5வது நிலை தான் வந்து இந்த பெருஞ்சோதி மலை. சரியா? ஓகே. அப்புறம் ஆங்கு அதனுடைய பெருஞ்சவன் நடுவுல பொன்னுளி தோன்றியது. மாத்தரையா பொன்னுளி. அப்புறம் அந்த ஒளிக்குள்ள பொன்னுளிக்குள்ள செவ்வொழியில் ஆடும். அது செவ்வொழி, அது அசையும். அது ஆடும் போட்டாரு. ஆடும் பல்லார் அருள். இது ரெண்டும் ஆடாது, அசையாது. அப்படியே இது மலை தெரிஞ்சு மலை அசையாது, அப்படியே நிற்கும். மாத்த பொன்னுளி அசையாது. அதுக்குள்ள வரக்கூடிய உள்ளுள்ள இருக்க அது அசையும். அது அசையுது. அதனாலதான் ஆடும் பொருட்கள். அது நடராஜா. அது நடராஜா ஆடுறது. நடராஜா ஆடுறாரு. சாமி சந்தனம், திருநீரு, சந்தனம், குங்குமம். அதை யாரும் முதல்ல பாத்துருக்காங்க சாமி. அதே மருத்துவ ஐயா சொல்றாரு, மறைச்ச வரலாம்னு சொல்றாரு. ஆதியிலே இது மறைச்சோம். இப்படி இருக்குது சாமி. பேரொளி, அதுக்குள்ள பொன்னொளி, உள்ளொளி. அதுதான் புருவ மத்தியில திருநீரு, சந்தனம், குங்குமம்னு வச்சு காட்டிட்டாங்க. திருநீர் பெருசா வைப்பாங்க, பேரொழினால பெருசா வச்சு விட்டாங்களோ சாமி. மத்ததெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா வச்சுக்கிட்டு அப்புறம் மஞ்சள் அது என்னது சந்தனம் அப்புறம் அதுக்கு நடுவுல இது வச்சாங்க. அது சும்மா வச்சுக்கிட்டு சாமி. எதுக்கு வச்சாங்க தெரியல. என்னப்பா? அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. யாரோட? உங்களோட. என்னோட பிரேக் ஆகுதா? அப்படியா மக்களே? நல்லாதான் வருது சார். நெட்டு பறிச்சிடப்பா. உன்கிட்ட பிரச்சனை வச்சுட்டு நீ என்கிட்ட பிரச்சனை சொல்லு பத்தியா? ஏன்னா என்னோட இன்டர்நெட் நான் 500 MBPS போட்டு வச்சிருக்கேன். இப்படி ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி குறைஞ்சாலும் 300க்கு குறையாது. நெட்ட மாத்தே. சரி சாமி. அண்டபகிரண்டம் தோற்றா இந்த பாட்டுல ஃபுல் அனுபவம் வந்துருச்சு சாமி. இதுதான் சன்மார்க்கம். சரியா சாமி? சாமி இதுதான் சன்மார்க்கத்தோட அனுபவம் ஃபுல்லா சொல்லிட்டாரு. அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு சாமி. இது நமக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் தெரியாது தெரியுங்களா சாமி? சும்மா படிச்சுட்டு போன மக எப்படி தெரியும்? யாரும் தெரியல. யாரும் பேசுறாளா? பேசுறாங்க. யாராவது பேச நம்ம தெரியல. ஏன் பேச மாட்டீங்க? படிக்கிறது தெரியல சாமி. அவரோட அனுபவம் பாருங்க. முதல்ல அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்டே இங்க. இதுதான் சாமி. பாருங்க, நீ என்னை விட்டு ஏகுதோறுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா தனுகரணாதிகளை கடந்துட்டாருன்னு அர்த்தம். சரியா சாமி? மனமே அங்க இல்ல. அப்ப உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்செய்தி சொல்றாருல. அதே அப்புறம் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம், இது எல்லாமே ஒரே செட்டு முடிஞ்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் சாமி? மனதை நம்ம விட்டு போக வச்சுட்டு பேரொழிய பார்த்து அதுக்குள்ள உள்ளொழிய பார்த்து பொன்னொழிய பார்த்து அதுக்குள்ள உள்ளொழிய பார்த்து கலந்துட வேண்டியதான். முடிஞ்சு ப்ராசஸ். இதுதான் கடைசி. இதுதான் ஆப்ஜெக்டிவ். இல்ல கலந்துட வேண்டியதான்னு சொன்னேன். நானே கலந்துட்டுதான் சொன்னேன். கலந்துட்டு நான் ஏன் சாமி இங்க இருக்கேன்? அசரீரியா பேசுவேன். வாழ்க்கை ஆதாரமே வாழ்க்கை ஆதாரமே நம்பிக்கைதான். முடியும் வல்லாரல் முடியுதுனாக அப்புறம் நம்மள முடியாதா? படிங்க. அறிவு ஆகாசமாகிய சிதாகாசத்தில் மேலான அனுபவமாக செவ்வொளியின் அசைவு தோன்றும்.
அந்த அசைவே நடராஜ நடனம். எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடமிட்டார் என்பார் நம் பெருமானார். பொன் ஒளிக்கு நடுவே தோன்றும் செவ்வொளியின் அசைவே நடராஜ தரிசனம். இந்த அனுபவத்தை தான் பரம்பழுத்த நடத்தரசே என்கிறார். ஓ, இதுதான் பரம்பளத்த நடத்து அரசே. ஓ, சாமி நடத்தரசே நடராஜன் சேம் தானே சாமி? ஆமா. ஓ, அரசே ராஜன். ஓ, இங்க அதை மாத்தி விட்டாங்க. நான் ஏதோ வேற ஏதோ அடிச்சிட்டு இருக்கேன் சாமி. ஓ, நடத்தரசின்னு அது வேற. நடராஜன் நடத்தரசு ஒரு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் சாமி. நடத்து அரசே நடராஜ அப்படின்ச்சு. இது கவனிக்காம விட்ட பாத்தீங்களா சாமி? ஓகே, நன்றிமா. அடுத்து படிங்க. வேற யாரும்? அப்ப இந்த உள்ளொளிய வந்து அசைறது சாமி. அது எப்படி அசையுது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல வல்லாரு சொல்லிக்காரா எப்படி அசையுது? நான் பார்த்தேன் சாமி. யாரு கேட்டா சாமி? பாத்துட்டு சரி ஏற்கனவே சாமி நீங்க ஏற்கனவே ஒண்ணு சொன்னீங்க, ஞாபகம் இருக்காரு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வல்லார் வந்தாருனாக்கா எனக்கு சுத்த தேகம் மட்டும் போதும், ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த வேலையை பார்த்துருந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு என்ன தெரியும்? மூடருக்கு மூடராய் இருந்து கொண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா சாமி? என்ன சாமி தெரியாது பாட்டுன்னு? தெரியாது. ஒரு ஞானியோட பாட்டு இருக்கு, மூடருக்கு மூடராய் இருந்து கொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீங்க நிறைய படிச்சவங்க சாமி. நிறைய படிக்கிற சாமி, யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது இப்போ வருது. வல்லர் சொல்லல அது எப்படி அசைதுன்ட்டு, எது சொல்லிருக்காரு? ஐக்கியம் அசைதுன்னு சொல்லிருக்காரு, ஆனா எப்படி அசைதுன்னு சொல்லல. இந்த விளக்கு அசைது அந்த மாதிரி அசைதா? மின்னு 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 மின்னுதா? தெரியாது சாமி. நான் வெயிட் பண்றேன், யார் படிப்பாங்க? நானே பிடிக்கட்டுமாங்க? கவிதாமா காணோம். படிங்க. சரி. கருணை நிறைந்து அகம்புறமும் பொங்கி ததும்பி வழியும் அருட்கடலே என இறைவனை புகழ்கிறார். பழமானது எவ்வாறு இனிப்பை மகிழ்ச்சியை மட்டுமே தருகின்றதோ அவ்வாறே இறைவனிடத்தில் கருணையானது பழுத்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கி இன்பத்தை அளித்தாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அல்ல குறையாத கருணை நிதி ஆனதாலும் கருணை என்னும் பழம் பழுத்த வான் தருவே என்கின்றார். என்ன உங்க வாய்ஸ் அவரு உள்ளுக்கு போயுது, நீங்க குறைக்கிறீங்களா வாய்ஸ? இல்லையே சார், முதல்ல வேகமா இருந்துச்சு, அப்புறம் உள்ள போயிடுச்சு. ஏன்னுட்டு போச்சா? கருணை நிறைந்து அகபுறமும் பொங்கி ததும்பி வழியும் அருட்கடலே. இது எங்க? கருணை நிறைந்து இங்க இருக்கா? கருணை என்றும் பழம் பழுத்த தருவி, வான் தருவி. தருகுனா மரம், சரியா? கருணை நிறைந்து அகபுறமும் பொங்கி ததும்பி வழியும் அருட்கடலே என இறைவனை புகழ்கின்றார். பழமானது எவ்வாறு இனிப்பை மகிழ்ச்சியை மட்டுமே தருகின்றதோ அவ்வாறு இறைவனிடத்தில் கருணையானது பழுத்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கி இன்பத்தை அளித்தாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அல்ல குறையாத கருணை நிதி. ஃபுல் ஸ்டாப் எல்லாமே எழுதி வச்சிருக்கீங்க, எங்க ஃபுல் ஸ்டாப்னு தெரியல. இல்ல இவங்க ஃபுல் ஸ்டாப் போடலையா? வாக்கியம் முடிஞ்சிருச்சா? எனக்கு எங்க முடிக்கிறது? படிங்க, எங்க முடிச்சு படிங்க சாமி. விட்டு படிங்க, எங்க பட்டுறது தெரியல. பழமானது எவ்வாறு இனிப்பை மகிழ்ச்சியை மட்டுமே தருகின்றதோ அவ்வாறே இருளத்தில் கருணையானது பழுத்து உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கி இன்பத்தை அளித்தாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும்
அல்ல குறையாத அருள்நிதி ஆனதாலும் கருணை பயன்படுத்த வாழ்ந்தருவே என்கிறார். ஏன் கருணை என்னும் பழம் பழுத்த வான் தருவேனாக்கா அவன் கருணையா இருக்கிறதுனால, அதனாலதான் இன்னும் கிடைக்குது. எப்படி நம்ம ஒரு பழத்தை பழுத்த பழத்தை அழுத்து சாப்பிட்டாக்கா ஜாலியா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், அதே மாதிரி இறைவனோட கருணை கிடைச்சா நம்ம இன்பமா இருப்போம். அப்படியா? இன்பமா இருப்போம். அது மாதிரி அது இன்பம் எவ்வளவு பண்ணாலும் குறையாது. அது இன்பம் தொடர்ந்து இருக்கும். அப்ப சமி, இப்ப இறைவனோட கருணைன்னு நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? ஜீவகாருண்யம் அருள் அருள் அப்படி சொல்லுங்க. இறைவனோட அருள் சொல்லுங்க. ஓ, அருளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அதோட பயன் குறைஞ்சு. இப்ப உதாரணம் சாமி, இப்ப நம்மளுக்கு ஒரு லாட்டரி அடிக்குது சாமி, சரியா? ஒரு மில்லியன் அடிச்சிருச்சு வச்சுங்களேன். ஒரு மில்லியன் வேண்டாம், ஒரு 60 மில்லியன், சரி 50 மில்லியன் வச்சுக்கோ. கேக்குறதே கேக்குற பெருசா கேப்புஜா சவி. திடீர்னு கிடைச்சிச்சுனாக்கா சவி கற்பனை கேட்கறது கூட 1 மில்லியன் சொன்னா அப்புறம் 50 மில்லியன் போகும். இல்ல சவி, யாரோ சொன்னாங்க, கூடல இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பானா, அப்படியே ஆகட்டும் சொல்லுவானா. அவன் ஞாபகம் எனக்கு திருப்பி வந்துச்சு. சரி 1 மில்லியன் கேட்டு என்னடா இப்படி கேக்குற, என்னோட தகுதி என்ன தெரியுமா அப்படின்ட்டு 50 மில்லியன், சரி வேற 100 மில்லியன் வச்சுக்கோ. சரி 100 மில்லியன் கிடைச்சி சாமி, சரியா? ஆனா அது செலவு பண்ண 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 குறைஞ்சிக்கிட்டே போவோம், ஒரு காலத்துல முடிஞ்சிடும். சரியா சாமி? செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோமாக்கா. ஆனா அருள்ன்றது கிடைச்சிருச்சுனாக்கா அது அனுபவிக்க அனுபவிக்க குறையாதா, இல்ல கூடிக்கிட்டே போகுமா, இல்ல என்ன? கூடிக்கிட்டே போகும். படிக்குமா? வான் தருவே என்பது தேவலோகத்திலே உள்ள கற்பக தரு ஆகும். அதன் கீழே நின்று கொண்டு எதை கேட்டாலும் அந்த தரு உடனே அளிக்குமாம். அவ்வாறே இறைவனும் யார் யார் அவனிடம் தஞ்சம் புகுந்து அவன் திருவடி நிழலே கதி என்று அறிந்து அங்கே நின்று எதை கேட்டாலும் இறைவன் அவர்களுக்கு அளிப்பதால் இறைவனை வான் தருவே என்றார். எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் என்பார். மேலான ஞானம் நிறைந்து விளங்கக்கூடிய நிலை வளர வளர யோகத்திலே மூழ்கி தினம் தினம், அதாவது ஒவ்வொரு நாளும் நிறைவான அனுபவத்திலே திளைத்து மகிழ்ந்த யோகியர் பயிலும் யோகத்தில் பழுத்து கனிந்த அருட்செல்வமே என இறைவனை புகழ்கின்றார். தவம் ஆற்றுவோர் காலையும் மாலையும் மத்தியானத்தும் கடுக்கும் இரவிலும் யாமத்தும் விடியற் காலையும் ஆகிய இந்த 6 வேளைகளிலும் தவம் இயற்றி இறை அனுபவத்தை வளர்த்து கொள்வார்கள். மற்ற நேரங்களில் இறை சிந்தையுடன் இருப்பர். இந்த அனுபவத்தை தான் தினம் பழுத்து கனிந்த அருட்செல்வமே என்றார். அதுவே இறை அனுபவமாகும். நன்றி. முடிஞ்சு. வான் தருவே சமே, கற்பக தெரு எங்க இருக்கு சொல்லுங்க. வல்லாட்டு இருக்கா? வல்லாட்டு இருக்கா இல்ல வல்லாடு தான் கற்பக தெருவா? எல்லாமே எனக்கு இல்லை, எல்லாருக்கும் தருவு, என்னுடைய செல்வம் பெருஞ்செல்வம் அண்டண்டங்களுக்கு அப்பாலும் போகுதுனாரு, அதனால சொல்றீங்களா? ஆமா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? வல்லார பார்த்து படிஞ்சு என்ன வேணுமோ கேட்டு சமே, என்ன வேணாலுமா? ஆனா கேட்டதுக்கு தக்க வினைய அனுபவிச்சுக்க வேண்டியதுன்றீங்களா? கேட்டா குடுத்துருவாங்க, அதோட சேர்த்து விலையும் குடுத்து விட்டுருவாங்க. இல்ல வேற நாம சம்பாதிப்போம். நம்ம கை நம்ப முடியும். சமி கேட்டா பெருசா கேட்டுருக்கோம் சமி. சரி நான் உங்ககிட்ட சரி எல்லாரும் நம்ம ஒரு சோசியல் என்னது எக்ஸ்பெரிமெண்ட் வைப்போம். இப்போ வல்லார் உங்களுக்கு அருள் கொடுக்குறது ஏதாவது கேளுங்க, நான் அதை அப்படியே கொடுக்குறேன்றாரு. நீங்க என்ன கேட்பீங்க? சாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல
இல்ல ஒரு ஆளை கேட்போம் சாமி, நில்லுங்க, எல்லாரும் கேட்போம். மகேஷ் சர்மா நீங்க என்ன கேட்பீங்க? பெருமானார் வந்தா மரணமில்லா பெருவாள், அதுக்கு அந்த இதுக்கு எனக்கு கிடைத்தது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. கேப்ல பத்தீங்களா சாமி, எல்லாரும் அது அவர் அதான் கூப்பிடுறாரு. வரணும், எல்லாரும் கிடைக்கணும். ஓகே சரி, அடுத்து என்ன தெரியுமா என்ன கேட்பீங்க? ஐயா அருள் வேணும்னு கேட்பேங்க ஐயா. அருள் வேணும் கேட்பாங்களா? தம்பி நீ என்ன கேட்ப? வல்லார் 1 8 2 3 பத்திய சத்து காரணமா பையன் கேட்டுக்கிட்டு இருக்கிறானோ சவி. கேட்டு இருக்கும் போது என்னடா திட்டு சவுண்ட்ரையா, நீங்க என்ன கேட்பீங்க? ஐயா இப்ப நமக்கு இந்த குழுல ஒருத்தர் இன்னொருத்தர் சவுந்தரராஜன் வந்தார்ல, அவரு நம்ம நாத அனுபவத்துல கஷ்டப்பட்டுங்கிறாரு. அவருக்கு அருளை கொடுங்க அவருக்கு. அவரா? ஆமா, ரொம்ப நாள காணையா ஆள, என்னாச்சு? இல்லையா அவரு இந்த குடும்ப சூழ்நிலையில அவருக்கு பொருளாதார பிரச்சனையில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுங்கிறாரு. நான் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால முடியல. அதனால சரி, ஆமா அவருக்கு உதவி பண்ணுங்க. ஓகே ஓகே. செல்வசேகர் ஐயா நீங்க என்னது? அவர் இப்பதான் கேட்டீங்க, எப்படி பேசுறாரு? இப்பதான் பூந்தாரா? சரி, நீ எங்க போன? நான் சாப்பிட்டு மங்க கழுவ போனேன்னு. அடா பாவிக்கிறாரு, விசாரம் பண்ணும்போதுதான் நீங்க சாப்பிடுங்களா? ஒரு நேரத்துல 2 வேளை ஏன் பாவப்பட்டுறீங்க? நீ சொல்லு, நீ என்ன கேப்ப? ரொம்ப சிம்பிள், என் கூடயே இருக்கணும். உன் கூடயே இருக்கணும். ஓகே, அடுத்து யாருன்னு சொல்லல? சுரேஷ், செல்வராஜா, டாக்டர் திரு, எல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்களோ? உள்ளேன் ஐயா, உள்ளேன். நீங்க என்ன கேப்பீங்க? இது ஐயா மாத்தி எல்லாம் கேட்க முடியாது, ஒன்னே ஒண்ணுதான். அருளை மட்டும் கொடுத்துரு ஐயா, மத்ததான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுதான் இப்போதைக்கு நல்ல உள்ள சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, கோபி ஐயா. அவரோட காட்சி கிடைச்சா போதையா, நேரடி காட்சி கிடைச்சா போதும். ஓகே, ரோகேஸ்வரன் கேரளா இருக்கீங்களா? ரோகேஸ்வரன், வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. நீங்க என்ன கேப்பீங்க சொல்லுங்க. இம்மோர்டல் லைஃப் கேட்டுருவீங்க. ஓகே சமே, இப்ப நீங்க என்ன கேப்பீங்க? என்ன விடாதே சொல்லு. என்ன விடாதே, என்ன விடாதே. நீங்க சொல்லுங்க. நானா உங்களை மாதிரி என்னையும் ஆக்கி விட்டுருங்கப்பா, முடியல. சமே, இந்த ஸ்டெப்லாம் வேண்டாம் எனக்கு, நேரடியா ஆக்கி விட்டுருங்க, முடிஞ்சு. நீங்க என்ன அனுபவிக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுத்துருங்க, முடிஞ்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா. சமே எப்படி? நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இருக்கணும், முடிஞ்சு. குட்டி வள்ளலார் பார்ட் 2 எப்படி? ஆமா சாமி, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அவர் மாதிரி நம்மள ஆக்கி விட்டாருனாங்க நம்ம எல்லாத்துக்கும் செய்யலாமே. அதான் நீங்க இப்பயே ஆயிட்டீங்கல்ல, கையெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க. குட்டி வள்ளலார் அது கம்ப்யூட்டர் பண்ணிச்சு, அது ஏஐ ஏதோ பண்ணுது. நான் என்ன பண்ணேன்? அது ஏஐ பண்ணிருச்சு, நான் பண்ணல. சாமி, திடீர்னு வள்ளலார் இன்னைக்கு சொன்னதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு காலையில? இங்க சாமி கிளாஸ் வர மாட்டீங்களோ அதோட? சாமி இங்க சத்துக்கணும். நான் பேசுறது யாருக்கும் விளங்கலையோ? விளங்குது சார்.
எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி இந்த அருள் பதம். இது என்ன சாமி எங்க இருக்கு இது பாட்டு? இது பாதி பாட்டு எடுத்திருக்கீங்களா இல்ல இந்த பாட்டே இவ்வளவுதானா? திருடி போச்சு ஒன்னாம் வரை. ஓ சாமி, அப்ப நான் நினைக்கிறேன் சாமி, நீங்க உங்களுக்கு தயவு பக்தி ஒழுக்கரிச்சா நீங்க என்ன வேண்டும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிதானே சாமி? தெரிஞ்சிடும் தானே? இல்ல தெரியாதா? நல்லா தெரியும். மேலான ஞானம் நிறைந்து, அதனாலதான் முதல்ல ஞானம் வரணும்னு சொல்லிருக்கீங்க பிறகு சாமி. ஞானம் வந்த பிறகுதான் அருள் கொடுக்குறாங்க. சரியா சாமி? ஆமா, அருள் கிடைச்சுன்னா கண்டதை பண்ணி விட்டோமா? ஞானம் வராம அருள் என்ன பிரயோஜனம் சாமி? அது எப்படி பயன்படுத்துன்னு தெரியாத. சரியா இல்லையா? மெய்ஞான விருப்பத்தில் ஏறி அப்படிதான் முதல்ல. அப்ப மெய்ஞான ஞானம் வரணும். ஞானம், மேலான ஞானம் நிறைந்து விளங்கக்கூடிய நிலை வளர வளர யோகத்திலே மூழ்கி தினந்தினம், அதாவது ஒவ்வொரு நாளும் நிறைவான அனுபவத்திலே திளைத்து மகிழ்ந்த யோகியர் பயிலும் யோகத்தில் பழுத்து கனிந்த அருட்செல்வமே என இறைவனை புகழ்கின்றார். ஓ, இறைவன் தான் அருட்செல்வம். சமே நாம் அடைய சிவமே பொருள், சிவமே பொருள் என்று தேற்றியா அப்படி ஒரு பாட்டுக்கு தானே? நாம் அடைய வேண்டிய பொருள் என்ன சாமி? கருணையும் சிவம் பொருளே. கருணையும் சிவம் இல்ல, இன்னொன்று இருக்கு, கருணையும் சிவமும் பொருளா அப்படின்ட்டு இருக்கு. இப்ப நம்ம சம்பாதிக்க வேண்டிய பொருள் இறைவனை தான் அப்படின்றாரா? இல்ல அந்த இறை அனுபவத்தை நம்ம பெறணும் அப்படி சொல்ல வர்றாரா என்ன? இறைவனை நம்ம சொந்தமாக்கிக்கணும், அவரை நம்பால ஆக்கிக்கணும். அதை விட்டு நம்ம மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நிலம் எங்க வாங்குறது? வீடு 4-5 வீடு வாங்கி ரெண்டர்ல விட்டாக நல்ல காசு வரும். நிலத்தை இப்ப வாங்கி சொல்லுப்பா. இப்ப பெருமான் சொல்றாரு இல்லையா, நம்மளுக்கு இப்ப அருட்பெருஞ்சோதி அனுபவம் கிடைக்கணும்னு. அது ஏன் கிடைக்கணும்? அது ஒரு கேள்வி. என்ன அப்படி கேட்டு? சரி சாமி சொல்லுங்க சாமி, ஏன் கிடைக்கணுமா? நீ இப்படியே இரு, நீ இப்படியே வாழ்ந்துகிட்டு உனக்கு தெரியும் ஏன் கிடைக்கிறது. சாமி ஏன் அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை கிடைக்கணும் சொல்லுங்க சாமி. என்னன்னு சொல்றதுன்னு இருக்குதா? என்னன்னு சொல்றது? ஒன்னும் சொல்ல முடியாது. சொல்லுங்க சாமி. உருப்பிடும் தம்பி. இப்ப நீ இருக்கிற நிலைமையில இன்பமா வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. ரொம்ப சின்ன தம்பி, இன்பமா வாழ்றதுக்கு தம்பி எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேர் இன்பம் அவர்கிட்ட தான் இருக்குது. கடவுளோட இன்பத்தை வேணுமா இல்ல உன் இன்பத்திலே உலகத்திலே நீ வாழ போறியா? கடலோட இன்பம் தான் இன்பமா இருக்கிறதுப்பா, தடைபடாத இன்பமா இருக்கிறதுக்கா இருக்கும். யாரு கண்டா? கிடைச்சாதான் தெரியும். இப்ப நம்ம உடல்லையும் மனதிலையும் தானே இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன சாமி அப்படி இருக்கலாமா? கடவுள் சாமி சிவானந்தம் என்னால் உருவும் தானே, அவனோட இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும் சாமி. அதனால அவன் கிடைக்கணும் நம்மளுக்கு. சரிதானே? சிவானந்தத்தை இப்ப நம்ம அனுபவிக்கிற இன்பம் சாமி மலச்சிக்கல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது, அப்புறம் வரவே மாட்டேங்குது. சிரிக்கிறீங்க. அவ சிவானந்தத்தை அனுபவிச்சுனாங்க எக்காலத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பத்தை அனுபவிக்கலாம் சாமி. அதனாலதான் இறைவன் அடையணும் அப்படின்னு சொல்றேன் நானு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தம்பி, நீ ஏத்துக்க முடியுதா? இல்ல அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க. இன்பமா இருக்கிறது உனக்கு வேணுமா வேணாமா? அப்ப வா சமே. 6 பேரை தவம் மாற்றுவோர் காலையும் மாலையும் மத்தியானத்தும் கடுக்கும் இரவினும் யாமத்தும் விடியற்காலையும் ஆகிய இந்த 6 வேளைகளிலும் தவம் ஏற்றி இறை அனுபவத்தை வளர்த்து கொள்வார்கள். சரி, மற்ற நேரங்களில் இறை சிந்தனையுடன் இருப்பார்.
இந்த அனுபவத்தை தான் தினம் பழுத்து கனிந்த அருட்செல்வமே என்றார். அதுவே இறை அனுபவம். ஓ, தினைக்கும் இறை அனுபவத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? எப்பவுமே தம்பி, நீங்க இங்க சொல்லும் போதே ஒண்ணு சொன்னீங்க, தவம் வந்து கலைஞ்சிருச்சு, அப்ப வந்து அவரு நினைச்சு சந்தோஷப்படுறாருன்ட்டு. சரியா? அது அப்படிதான் சொன்னீங்க. இப்ப மனம் வந்து கேக்குது. இப்ப என்ன, அப்ப தவம் வந்து பேரொழிய பாத்துட்டாலும் தவம் கலைஞ்சிருமா? திருப்பி உலகளுக்கு வந்துருமா சாமி? உலகில வர அவர் உலக விட்டு வர வராது, மலமெல்லாம் வராது, மல்லாம் வராது. ஆனா வந்து உலகில செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருப்போம். வல்லார் மாதிரி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். அப்ப அவரு சாமி, அவரு பாடல எழுதினார்ல. ஆமா ஆமா, அதான் சொல்றேன். இப்ப ஒரு கடைசி 4 வருஷத்துல மறைஞ்சு வந்தாரு சொன்னாங்களே, அப்போ என்ன அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் பவரை விட்டுட்டாரா? ஆமா. அப்ப அவர் அங்கதான் இருந்திருக்காரு, நீ யாரும் கவனிக்கலன்னு சொல்லுங்க. புரியல அவங்க. எதுக்கு சாமி அங்க இருக்கணும்? இது ஞாபகம் கொடியாதினாரு, வேலை பாக்கியம் செஞ்சு முடிச்சு போறாரு. ஓ, அந்த செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. நானே அந்த இருக்க மாட்டேன் சாமி, கிளம்பிடுப்பா, சாலை விடுங்கடாப்பா சாமிகளா அப்படின்ட்டு. அவரோட கருணையை பாருங்க சாமி, கடைசி நிலையை அடைஞ்சு கூட இன்னும் அங்கதான் இருந்துக்காரு. கடைசியா ஸ்பீச் பண்ணாரா இல்ல சும்மாதான் பாட்டு எழுதிட்டு இருந்தாரா? ஒரு தினம் பேசினார் சார். ஓ, தினைக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசி நாள் பேசினார். அப்ப கூட உள்ளவங்களுக்கு யாரும் தெரியலையா? நிழல் உழுவாது பாத்துருக்க மாட்டாங்களா? எல்லாம் தெரிஞ்சு பயந்து விட்டாங்க, பயந்துட்டாங்க. அவர்கிட்ட இல்ல இவரே மறைச்சிட்டாரா? அத மறைக்கும் மாதிரி வந்துருச்சு. அதெல்லாம் இல்ல, இவர்கிட்ட யாரும் வரல, பக்கத்துல பயந்துட்டார். ஏன்? ஆமாங்க, நடந்து ஒரு மந்த் நடந்து போறாங்க. அவ்வளவு சீட்டு இருக்கு கைங்க. யாரும் இல்லையா சார்? யாரும் சொன்னார் அவரு. ஓ, யாரும் சீட்டு அவரு சொல்லலையா? இவங்களா சொல்லிக்கிறாங்களா? இவங்க தலைமானதான் சொல்ற, வேற சொல்றாங்க. அவர் சொன்னாரா? அவன் சொல்ற மாணவன் சொன்னாரா? வேளாண்மையாரு கேளு, மனிதன் சொல்லுவாங்கன்னாரு. அவ்வளவுதான். மனுஷ தரத்தையும் சொல்லுவார் அப்படின்னாரு. வேளாண்மையார் சொன்னாரு, கேளு சொல்லல. ஓ, யாரையும் மாணவன் சொல்லவே இல்லை, ஏன்னா யாரும் இல்லை. ஒருத்தங்க இருக்கும் போதே அருமை தெரிய மாட்டேங்குது சாமி. இது உண்மைதான். அது இல்லை, அப்படி இல்லைங்க. அப்ப வந்து கொலையில வந்து அவ்வளவு ஆழமா இருந்தது, அவனுக்கு சமயப்பட்டு ரொம்ப ஆழமா இருந்தது. பயந்தா விட முடியல. என்னன்னா, இவனை கையில சொல்ல வச்சுக்கிறாரு, இவனை கையில சக்கரை வச்சுக்கிறாரு, விட்டா என்ன பண்ணுவாங்களோ பயம். சாமியெல்லாம் கையில ஆயுதம் தெரியுது, பயங்கரமா. அவங்களோட ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கு. அவங்கதான் பயன்படுத்தி வச்சிருப்பாங்களோ சரி. ஆமா ஆமா, அவங்களும் வந்து எதிர்த்தாங்களாம் வல்லார, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்க சமய தெய்வம் இல்லைன்ட்டு எதிர்த்தாங்க. அப்படி இல்லை, வேலை இருந்தா அவர் எடுத்தாரு. ஆறுமுகன் அவர் தான் எடுத்தாரா? அவர் கோஷ்டி தான் இருந்துச்சு. சமரி கொடுத்து முடிச்சிருங்க சாமி. கொடுங்க. நல்ல சம்மர் நெறியில வந்து வேண்டிய எல்லா வரமும் கிடைக்கும். மெயின் நீர்ல தான் இன்பம் அழுக்கும் பெரு வாழ்வா இருக்கும். இல்லையா? மெயின் ஏரியில தான் இன்பம் கிடைக்கும். சரியா? ஆமா ஆமா ஆமா. வானவர்கள் யாரு? மலைஞானவங்க தான் வானவர்கள். குற்றம்லாம் நீங்கிடுங்க வானவர். ஓகே. அவங்கள்ட்ட பழுத்த பத பொருளா இருக்கும். அறிவானந்தம் சிவம்பழுத்த அனுபவமா இருக்கிறான். அறிவு ஆனந்தம், சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் சிச்சபையில சிச்சை பழுத்த நடத்த சிச்சபையில் சிச்சபையில் அங்க பரம்பழுத்த நடத்தாருது. கண்ணைகளை வாழ்ந்துரு கற்பனை துரு தேவ மரம் எனக்கிட்ட கொடுக்கும். அது வந்து கருணைங்கிற பயன்படுத்துதல். அந்த மரம் வந்து கருணைன்ற பழம் படுத்துச்சு. ஆமா ஆமா. அப்புறம் ஞான தரம்படுத்து யோகியா, அதாவது
ஞான யோகி இருக்கான், யோகியெல்லாம் இருக்கான் இல்லையா ஞானத்துல, அந்த யோகத்துல தினமும் பழுத்த கணிந்த சொல்லமா இறந்துருக்கான். நம்ம இங்க யோகியர்னு சொல்றது தவம் செய்றவங்க தானே, ஒரு நிலைப்படுத்துறவங்க, அவங்களுக்கு தினம் பழுத்த அனுபவம் வந்து தினைக்க தினைக்க வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வரும் தினம் வரும். அப்ப ஒரு கட்டத்துல அப்படியே நின்றுமா? இது இருக்கும் சாமி, இப்ப வந்து போயிட்டு இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அப்படி நிக்காது, போவாது. அவன் கலைஞ்சு வந்துருவான்ல, கலைஞ்சு வந்துருவாங்க, அதான் பிரச்சனை. வந்துருவாங்கல்ல, அப்படியே உட்கார மாட்டான், அப்பவே மூடாயிடும். என்ன சாமி வல்லார் வந்து எத்தனை நாள் அப்படியே உட்காந்துருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். எங்க வெளியே மறைஞ்சு விட, அவ்வளவு வெளியே உட்காந்து கிடையாது, வெளியில அப்படியே உட்காந்து இருந்தது இல்லையா? வெளியில 2 நாள் கவனம் பண்ணுவாரு போட்டு விட்டாங்களா என்கிட்ட, அவன் 2 நாளா தவத்துல உட்காந்து இருப்பாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. அதான் மறைஞ்சு பாரு, அப்போ உட்காந்து போய். அதனாலதான் நான் நினைக்கிறேன் சாமி மறைஞ்சிட்டே, இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு மறைஞ்சு உட்காந்துருப்பாரு. ஆமா, சரி சாமி, முடிச்சுக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வளராதிவி ராமலிங்காவையும் ராமரையும் ராமரையும். நன்றி ஐயா, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. எல்லாருக்கும் நன்றி.